ஆங்கர் மணிமேகலை தனக்கும் ஹுசைனுக்கும் இப்போ மிகப்பெரிய இடைவெளி வந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு அவங்களுடைய வீடியோல சொன்னது பேசும் பொருளா மாறி இருக்கு சமூக வலைதளங்கள்ல. விஜய் மணிமேகலையை பொறுத்தவரையும் சன் மியூசிக்ல ஒரு ஆங்கரா அவங்களுடைய கெரியரை ஆரம்பிச்சு அண்ட் இடையில டான்ஸ் மாஸ்டரான ஹுசைனை லவ் பண்ணி வீட்டுடைய எதிர்ப்பையும் தாண்டி கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் டிவில குக் வித் கோமாளில ஒரு பெர்ஃபார்மரா எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவங்க ஒரு ஆங்கராகவும் மாறினாங்க. அண்ட் இப்போ ஜீ தமிழ்ல டான்ஸ் ஜோடி டான்ஸை லாஸ்டா அவங்க ஆங்கர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்து என்ன ஷோ பண்ண போறீங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க, சென்னையில ஒரு அப்பார்ட்மெண்ட்டை அவங்க வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடை செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லக்ஸுரியான ஒரு லைஃபை நாங்கள் இப்போ வாழ்றோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ட் காசெல்லாம் சேமிச்சு இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்கோம். இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. அப்போ ஒரு ஹாலு ஒரு ரூம் தான் இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நிறைய ரூம் இருக்கு. நானும் வேலை பார்க்குறேன், ஹுசைனும் வேலை பார்க்குறாரு. வீட்டுக்கு வர நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்படியே வீட்டில் நாங்கள் இருந்தாலும் ஆளாளுக்கு அவங்களுடைய ரூம்ல ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த இடைவெளி அதிகமாகிடுச்சோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலை. ஆனால் ஹுசைன் அது எல்லாத்தையும் கண்டுக்காம வழக்கம் போல ரொம்ப காமெடியாவே அவருடைய வீடியோஸை கொண்டு போயிட்டாரு. இருந்தாலும் மணிமேகலையுடைய இந்த வருத்தம் எல்லார் மனசுலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காசு வந்தப்ப நம்மளுடைய மனசும் அந்த காசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சிருது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க.